பைபிள் தீர்க்க தரிசனத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த உலகத்தோட முடிவுல ரெண்டு பெரிய விருந்துகள் நடக்க போகுதாம். ஆனா இந்த ரெண்டு விருந்தும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் வேற வேற மாதிரி இருக்கும். அப்படி என்னதான் அந்த விருந்துகள்? அதோட அர்த்தம் என்ன? வாங்க, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். மனுஷங்களோட மொத்த வரலாறும் அதோட முடிவும் ரெண்டே விருந்துகள்ல அடங்கியிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மமும் முக்கியத்துவமும் இருக்குன்னு தோணுது இல்லையா? அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த விருந்துகளுக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்படுவாங்க? யார் அந்த விருந்தாளிகள்? இந்த முழு கதையுமே இந்த ஒரு அழைப்பை சுத்தி தான் இருக்கு. வாங்க, அந்த விருந்தாளிகள் யாருன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ரொம்பவே சந்தோஷமும் நம்பிக்கையும் நிறைஞ்ச ஒரு விருந்து. அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்து. இது ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம்னே சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பாத்தீங்களா, இந்த வார்த்தைகள்லயே தெரியுது இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னு. சரி, இந்த திருமண விருந்துல முக்கியமான 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஆட்டுக்குட்டியானவர், இன்னொன்னு மணவாட்டி. இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்றது ஏசு கிறிஸ்துவ, மணவாட்டின்னு சொல்றது மீட்கப்பட்ட எல்லா விசுவாசிகளையும் கொண்ட சபைய. இந்த விருந்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர்னா அது ஏசு கிறிஸ்து, மணவாட்டினா அதுதான் சபை, அதாவது மீட்கப்பட்ட விசுவாசிகள். திருமணங்கிறது கிறிஸ்துவும் அவரோட மக்களும் ஒன்னா சேர்ற அந்த உன்னதமான ஐக்கியம். இந்த விருந்து பரலோகத்துல நடக்க போற ஒரு பெரிய சந்தோஷமான கொண்டாட்டம். சரி, இந்த கல்யாண விருந்து எப்போ நடக்கும்? தீர்க்க தரிசன வரிசைப்படி பாத்தீங்கன்னா முதல்ல ரகசிய வருகை நடக்கும். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துல விசுவாசிகளுக்கு பிரதிபலம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம்தான் ஆட்டுக்குட்டியானவரோட திருமணமும் அதைத் தொடர்ந்து இந்த திருமண விருந்தும் நடக்கும். இதுதான் அதோட வரிசை. இதுவரைக்கும் சந்தோஷமான ஒரு கொண்டாட்டத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நாம 2வது விருந்துக்கு போகலாம். ஆனா இங்க சூழ்நிலையே தலைகீழா மாறுது. கொண்டாட்டத்திலிருந்து நாம ஒரு கடுமையான நியாய தீர்ப்பு காட்சிக்கு மாறப்போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 17-18 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் பெரிய தேவனுடைய விருந்துக்கு கூடி வாருங்கள், ராஜாக்களின் மாம்சங்களையும் சேனைத் தலைவர்களின் மாம்சங்களையும் புசிக்கும்படிக்கு கூடுங்கள். இந்த அழைப்பு கேட்கும்போதே தெரியுது இல்லையா, இது விருந்து மாதிரி இல்ல, ரொம்பவே கடுமையான ஒரு பயங்கரமான விருந்துன்னு. நிச்சயமா இது ஒரு சந்தோஷமான விருந்து கிடையாது. இது ஆர்மகெதோன் அப்படிங்கிற கடைசி யுத்தத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு நியாய தீர்ப்பு காட்சி. சிம்பிளா சொல்லணும்னா இது கணக்கு தீர்க்கிற நேரம். இந்த விருந்துக்கு யாரு விருந்தாளிகள் தெரியுமா? இறைகொள்ளி பறவைகள். அவங்களுக்கு என்ன உணவு பரிமாறப்படுது தெரியுமா? போர்க்களத்துல கொல்லப்பட்டவங்களோட மாம்சம். உலகத்தோட படைகளை தோற்கடிக்க கிறிஸ்து திரும்ப வரும்போது அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு இது. இது ஒரு நியாய தீர்ப்போட நேரடியான விளைவு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நியாய தீர்ப்பு விருந்த பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் சொல்லப்படல. பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் 39வது அதிகாரத்திலயும் இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது பழக்காலமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு தீர்க்க தரிசனம். சரி, இப்போ இந்த 2 விருந்துகளையும் ஒப்பிட்டு பார்த்தா அதோட வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு நமக்கு புரியும். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பாருங்க, ஒரு பக்கம் திருமண விருந்து, அது முழுக்க முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சது, மீட்கப்பட்ட விசுவாசிகளுக்கானது, எல்லாரும் கொண்டாட அழைக்கப்படுறாங்க. அது ஒரு பரிசுத்தமான திருமண கொண்டாட்டம், விருந்தாளிகள் எல்லாரும் வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தேவனுடைய விருந்து, அது இறுதி நியாய தீர்ப்போட விருந்து, தேவனுடைய எதிரிகளுக்கானது. இங்க பறவைகள் தான் இரை எடுக்க அழைக்கப்படுது. இது ஒரு பெரிய போரோட பின்விளைவு. இங்க உணவு என்னன்னா கொல்லப்பட்டவங்களோட மாம்சம். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? 2 வேற பாதைகள், 2 வேற முடிவுகள். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 விருந்துகளுமே வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல அடுத்தடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, உலகத்தோட முடிவுல மனுஷங்களுக்கு 2 விதமான முடிவுகள் தான் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ இந்த 2 விருந்துகளும் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. அதுதான் இறுதி அழைப்பு. கடவுள் கொடுக்கிற அழைப்பும் அதை நாம எப்படி ஏத்துக்கிறோங்கிறது தான் நம்ம முடிவை தீர்மானிக்குது. வாங்க அந்த இறுதி அழைப்ப பத்தி பார்க்கலாம். இந்த விருந்துங்கிற விஷயம் பைபிள்ல பல இடங்கள்ல வருது. உதாரணமா சங்கீதம் 23ல நீர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55ல இலவசமா வந்து சாப்பிட சொல்லி ஒரு அழைப்பு இருக்கு.
லூக்கா 13ல எல்லா தேசத்து மக்களும் தேவனுடைய ராஜ்யத்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 3ல நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன்னு இயேசுவே சொல்றாரு. பாத்தீங்களா, இது ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய திட்டத்துல இருக்கு. அப்போ மொத்தத்துல நாம பார்த்தது இதுதான். நம்ம முன்னாடி 2 இறுதி மேசைகள் இருக்கு. ஒன்னு ரட்சிப்பின் மேசையான திருமண விருந்து, இன்னொன்னு நியாயத்தீர்ப்பின் மேசையான தேவனுடைய விருந்து. ஒன்னு ஐக்கியத்துக்கானது, இன்னொன்னு நியாயத்தீர்ப்புக்கானது. ஆக இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது 2 மேசைகள், 2 அழைப்புகள். இதுல எந்த விருந்து உங்களுக்கானது? இந்த கேள்வி உங்களுக்கு தான். நீங்க இதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு நம்புறேன்.